ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்றத சயின்டிஃபிக்ஸ் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். தண்ணியை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம், என்னடா நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சிட்டா பணக்காரன் ஆகிடுவேனா அப்படின்ற மாதிரி யோசனையில் நம்ம இருக்கிறோம். பட் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. நம்ம இதை பண்ணுனா இது நடக்கும் அப்படின்றத நெத்தியில் அடித்த மாதிரி நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக்ஸ் ரீதியாக இதை பற்றி இந்த புக்கோடைய டேர்ம்ஸ்லேயே பார்க்காம நமக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை நான் போட்டு தாக்கி கலவையாக கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் போங்க. ஃபஸ்ட்டு நான் இதை எங்கேருந்து பார்த்தேன்னு சொல்கிறேன். தாட் வைப்ரேஷன் அப்படின்ற புக்கில் இருந்து. இந்த புக்கை யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லியம் வால்கர் அட்கின்சன் அப்படின்றவர் இந்த புக்கை எழுதி. இந்த புக்கில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், அதை அறிவியல் ரீதியாக நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய உடல் 75% நீர்நிலையால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த ரிசர்ச் எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீரை வச்சு தாங்க செஞ்சுருக்கிறாங்க. இதற்காக நிறையா வந்துட்டு சாக்ரிஃபைஷன் அப்படின்றத அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணிக்கிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பேச அதனுடைய தன்மை மாறுது. மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கக்கொள்கிற அதனுடைய தன்மை மாறுது அப்படின்றதையும் இந்த ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே தண்ணி கூட கெட்ட விஷயங்கள், அதாவது நெகட்டிவ் எண்ணங்களை பேச அதனுடைய வந்துட்டு அலை ஓட்டங்கள் மாறுது அப்படின்றதையும் இந்த ஒரு ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்றதையும் ப்ரூஃபாகவே இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ தண்ணியோடைய நீர்நிலை மாறுது அப்படின்னா, அப்போ 75% நம்மளோட உடம்புல தண்ணி அப்படின்றது இருக்குது. அப்போ நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களும் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு வந்துட்டு இந்த புக்கின் மூலிமா இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்துட்டு டெலிபதி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த டெலிபதி நம்ம எப்படி பண்ணுறோம்? நம்மெல்லாம் வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இது போல் எங்கேயோ இருந்து 5-6 வருஷம்லாம் ஒரு 20 இயருக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ இருந்து ஃபோன் பேசுவோம். ஸோ செல்ஃபோன் மூலிமா ஒயர் இல்லாமல் நம்ம ஃபோன் பேசுவோம். டிஸ்பிளே பட்டன் இருக்காது, அதை நம்ம தொட்டு பேசுவோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது தான். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ வந்து டெக்னிக்கல் மூலிமா அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி நமக்கு கொண்டு வராங்க. அதே போல் தான் இந்த டெலிபதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுவும் வந்துட்டு எண்ண ஓட்டங்கள், ஒரே சிந்தனைகள் கொண்டவங்களுக்கு அதன் மூலயமா நம்ம கம்யூனிகேஷன் பண்ணக்கூடியது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒருத்தரை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. டக்குன்னு வந்துட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எண்ண ஓட்டம். உங்களாலேயும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நான் ஒருத்தரை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன், டக்குன்னு அவங்களுக்கு பொறையேறும் அப்படிம்பாங்க. இது நம்மளுங்க கண்டுபிடிச்சது. அவங்க பொறையேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம ஒரு பாட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த பாட்டை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க முணுமுணுக்க செய்வாங்க, இல்லைன்னா அந்த பாட்டை அவங்க பாட செய்வாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாட்ஸ் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் நிறையா மாறுபாடு அப்படின்றத கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம்? நம்ம முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு யாரையாவது ஒருத்தரை கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரே வார்த்தையாக என்ன சொல்லுவாங்க? அட ஏங்க நீங்கள் வர ஏதோ போயிட்டுருக்குது, வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்குது, எப்படியோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை ஒரு ரிசர்ச்சின் படி என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 100ல் 90% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பற்றி கேட்கக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏதோ இருக்கிறேன்ப்பா, வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களாம். ஐம் குட், சூப்பர், நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு என்னப்பா, நான் ஜாலியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க வந்துட்டு வெறும் நெகட்டிவ் எனர்ஜியை தான் அவங்க ஈர்க்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்துட்டு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறத விட, நான் வந்துட்டு பணக்காரன் ஆகணும்னு ஒருத்தர் யோசிக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஏழை ஆகிடக்கூடாது. இப்போ ரெண்டுமே ஒன்று தானே. அதாவது நான் பணக்காரன் ஆகணுன்றதும் ஒன்று தான், நான் ஏழையாக ஆகிடக்கூடாது அப்படின்னா அப்போ நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்றது ஒன்று தான். இப்போ இந்த சிந்தனையில் என்ன மாறுபடுதுன்னா, அப்போ நம்ம ஏழை அப்படின்ற ஒரு வார்த்தையை ஈர்க்கிறோம்,
ஏழை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் உணர்வு அப்படின்றது நமக்குள்ளே வருது. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒரு ஆற்றல் அப்படின்றது நம்மளுடைய வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த நெகட்டிவே உங்ககிட்ட வந்துட்டு இழுத்து கொண்டு வருமா. அப்போ நான் பணக்காரன் ஆகிடுவேன், நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுடைய தாட்ஸும் சிந்தனையும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு குறிக்கோளை வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, டேய் ஏன்டா தப்பாகவே நினச்சிட்டு இருக்க, அபசகுனமாகவே பேசுகிற, அப்படியே நடந்துருண்டா, வாய் சொல் தலை சொம்மையாக மாறிடும், ஏன்டா அப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இது ஒன்றும் வந்துட்டு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்து அது நம்மளை அதுக்கு வந்து தள்ளி விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ஈர்க்கிறோம், அதை ஈர்க்கிற விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளை ஈர்க்க செய்யும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா, அதாவது நம்ம ஏழையாக ஆகிடக்கூடாது அப்படின்றது நினைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா அதுதான் நடக்கும் அந்த இடத்துல. அப்போ நீங்கள் ஏழையாக ஆகிடுவீங்க, ஏழையாகவே இருப்பீங்க. நான் அப்போவே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, என்னால் செய்ய முடியாதுன்னு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லி கேள்விப்படுவீங்க. அதுவும் அதே தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? என்னால் முடியாது, அது எனக்கு ஒத்து வராது, எதுக்கு இவ்வளோ பணம், பணம் வந்தால் கெட்ட எண்ணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்னா நம்ம பணத்தை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ பணத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க அந்த பணம் நம்மள்கிட்ட சேரும்? பணத்தை நம்ம குறை சொல்லிகிட்டு இருந்தோம்னா பணம் நம்மக்கிட்ட சேரவே சேராது. பணம் வேணும், பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே தேவை. நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா தான் வாழ்வேன், என் வாழ்க்கை வந்துட்டு பிற்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், நான் இப்போ வந்துட்டு கஷ்டப்பட்டாலும் பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் அப்படின்றது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊந்துகோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க ரிசர்ச் பண்ணி இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு ஒரு சார்ந்தார் எடுத்துக்கிட்டோம்னா கடவுள்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணம், நம்மளுடைய எண்ண ஓட்டம், கடவுள் நமக்கு அதை வந்து செய்கிறாரு. நம்ம பணம் வேணும்னு எதிர்பார்க்குறோம், கடவுள் அதுக்கான வழியை கொடுக்குறாரு. இன்னும் ஒரு சிலர் எடுத்திங்கன்னா பிரபஞ்சம், இன்னும் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஃபிக்ஸு, இன்னும் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டால் உன் உழைப்புக்கு நீ தான்பா வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்ட்டிங்கன்னா நம்மளுடைய எண்ணம் அப்படின்றது ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ உங்களுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி பாருங்களேன். ஏன் இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு மட்டும்தான் இப்படி அப்படின்னு சொல்கிறத விட, நான் நல்லா இருப்பேன், இப்போ பிரச்சனை வருதுன்னா இதுக்காகலாம் நான் இப்படிலாம் இருந்துட முடியாது, ஸோ என்னோடய லைஃப் இன்றைக்கி பிரச்சனை வருதுன்னா நாளைக்கு அதே பிரச்சனை வரும்லாம் சொல்ல முடியாது, மாறும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. எப்போ பாரு கோவப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. ஸோ என்ன இப்போ நமக்கு என்ன நடந்துட போகுது, இதனால் ஒரு 80-90 வருஷத்தில் நம்ம என்ன சாதிச்சிட போகிறோம்? மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டு மற்றவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி கோபத்தை காமிச்சு என்ன சாதிச்சு? ஸோ இன்னும் இந்த புக்கோட டேர்ம்ஸ் படி, அதாவது நார்ம்ஸ் படி வந்துட்டு நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அதை நான் அப்படியே டெக்னிக்கலாக சொல்லிட்டு இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமாக போர் அடிச்சிடும். ஏன்னா நானும் படிக்கக்கூட எனக்கு அப்படிச்சு. ஆனால் போக போக இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம் அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நான் நரேட் பண்ணது பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு, நீங்கள் ஏதாவது என்னை பற்றி இந்த நரேட் பற்றி ஏதாவது சொல்லணும்னா ஒரு 1-2 வார்த்தைகளை கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வாங்க இது மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வரேன். சயின்டிஃபிக்ஸ் ரீதியாகவே இதை நிரூபிச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு நான் யோசிக்கலைன்னா போடா நான் யோசிச்சா நடந்துருமா அப்படின்ற மாதிரி நினைக்காம யோசிங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை பற்றின வந்துட்டு நான் பணக்காரன், நான் வந்து சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சிந்தனை செயலாக மாறும், செயல் உருவமாக மாறி உங்கள் முன்னாடி வந்து நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.